ஸோ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மொழியை கற்றுக் கொடுத்தான் இல்லைங்களாங்க. இது வந்து நவீன லிங்குஸ்டிக்ஸ் சொல்லக்கூடிய மொழியியல் துறையுடைய பல தலைப்புகளோடு ஆழமாக இணைந்து கொள்கிறதுன்னு சொல்லாங்க. பல படிப்பினைகள் இதுல இருக்கு. குறிப்பாக மாடர்ன் காக்னிட்டிவ் சயின்ஸு, செமியோட்டிக்ஸு, லாங்குவேஜ் அக்யூசியேஷனு, சிம்பாலிக் தாட், கம்யூனிகேஷன் தியரி போன்ற துறைகளோடு நமக்கு நிறைய படிப்பினைகள் கிடைக்குது. முதலாவது சிம்பாலிக் லாங்குவேஜ் தியரின்னு சொல்லுவாங்க. குறியீட்டு மொழியுடைய சித்தாந்தம் என்று. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பெயர்களை கற்றுக் கொடுத்தான். ஸோ பொருளை அடையாளப்படுத்தக்கூடிய சொல், அர்த்தம், குறியீடு இது எல்லாமே மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ்ல சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்று சொல்லுவாங்க. மரம்னு சொன்னா அது ஒலி மட்டும் கிடையாது. மனதில் அந்த கான்செப்ட் உருவாகுது. விலங்குகளுக்கு இந்த அளவிலான ஒரு சிம்பாலிக் அப்ஸ்ட்ராக்ஷன் கிடையாதுங்க. அடுத்தது காக்னிட்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. மன சிந்தனை மற்றும் மொழின்னு சொல்லி. மொழி என்பது வெறும் ஒலி மட்டும் கிடையாது, சவுண்டு மட்டும். அது சிந்தனையுடைய அமைப்பு என்று காக்னிட்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் பார்த்தீங்கன்னா, பெயர்களை கற்றுக்கொள்ளுதல், மேலும் உலகை கருத்தாக்கம் செய்வது, வகைப்படுத்துவது இது எல்லாத்தையுமே காட்டுதுங்க. லாங்குவேஜ் ஷேப்ஸ் தாட் என்று சொல்லுவாங்க இல்லையா, மாடர்ன் ஐடியாலஜி. ஸோ மொழி வந்து மனித சிந்தனை உருவாக்குதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படிப்பினை அவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்து மொழியை கற்றல், அதாவது லாங்குவேஜ் அக்விசிஷன் சொல்லுவாங்க. மனிதன் வந்து மொழியை வந்து பிறப்பிலேயே திறனுடன் பிறக்கும் போதே அந்த திறனோடு வருகிறானான்னு பார்த்தீங்கன்னா, அல்லது சமூகத்திலிருந்து மட்டும் கற்கிறானான்னு பார்த்தீங்கன்னா என்பது விவாதமாக இருக்கு. நவம் குரோம்ஸ்கி போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மனிதனுக்கு இன்னேட் லாங்குவேஜ் ஃபேக்கல்ட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஆதமுக்கு அல்லாஹ் நேரடியாக மொழியை கற்றுக் கொடுத்தான். மனிதனுடைய மொழித்திறன் வந்து ஒரு சிறப்பான படைப்பு என்பதை சுட்டி காட்டுது. அடுத்து செமியோட்டிக்ஸ், அடையாளவியல் சொல்லுவாங்க. செமியோட்டிக்ஸ்னா சயின்ஸ், சிம்பிள்ஸ், மீனிங்ஸ் இவற்றை ஆய்வு செய்வது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் வந்து பெயர், பொருள், அர்த்தம் இவற்றோடைய தொடர்பை நமக்கு காட்டுது. இந்த லோகோஸ், எமோஜிஸ், பிராண்ட்ஸ், டிஜிட்டல் ஐகான்ஸ் அனைத்தும் செமியோட்டிக் சிஸ்டம்ஸ் தான். அடுத்து நேமிங் அண்ட் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. நவீன அறிவியல் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, டாக்ஸானமி, கிளாசிஃபிகேஷன், நேமிங் சிஸ்டம்ஸு இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. பயாலஜியில் கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்க, ஸ்பீசிஸை நேம் பண்ணுறது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து கோடிங் லேபிள்ஸ் இது எல்லாமே பெயரிடல் அடிப்படையில் தான் இயங்குது. மனித அறிவியலுடைய அடித்தளமே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அஸ்மாக்களை கற்றுக் கொடுத்ததுலேருந்து வருது என்று சொல்லலாம். ஸோ ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் வந்து விவாத கருப்பொருளுங்க. எப்படி உருவாச்சு மொழிகள் என்பது வந்து மொழி உருவானது பரிணாம ஒலிகள்ல இருந்தா அல்லது இறைவன் கற்றுக் கொடுத்தானா என்ற விவாதம் வந்துகிட்டே தான் இருக்கு. குர்ஆன் என்ன சொல்லுது? மொழி வந்து ஒரு மீனிங்ஃபுல் பிகினிங்கோடு கொண்டது, மனிதனுக்கு கற்றுத்தரப்பட்டதுன்னு சொல்லுது. ஸோ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சம்பவம் அல் குர்ஆன்ல ஆரம்பத்திலே பதிவு செய்யப்படுது, சூரத்துல் பக்ராலே. ஸோ வந்து இது குறிப்பாக லிங்குவிஸ்டிக்ஸ் மொழியியல் துறையோடு நேரடி தொடர்பு பல படிப்பினைகள் நமக்கு கிடைக்குதுங்க. குறிப்பாக ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ், மொழி எப்படி உருவாச்சு என்றக்கூடிய விஷயம், காக்னிட்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ், சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ், செமியாட்டிக்ஸ், லாங்குவேஜ் அக்விசிஷன் போன்ற பகுதிகளோடு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை இணைத்து பல படிப்பினைகள் நம்ம பெறலாங்க. மொழி மனுஷனுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லும்போது இதுவே மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ் உடைய பெரிய கேள்விகள்ல ஒன்று இல்லைங்களா? அதே போல காக்னிட்டிவ் சயின்ஸோட தொடர்புபடுத்தி பார்த்தா நிறைய படிப்பினைகள் நமக்கு கிடைக்குது. அதாவது மனித சிந்தனையுடைய அறிவியல். அதாவது ஏனெனில் ஆதம் சம்பவம் வந்து எப்படின்னா சொற்கள் பற்றியது மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு கான்செப்ட் ஃபார்மேஷன் எப்படி பண்ணணும், மீனிங் எப்படி, கிளாசிஃபிகேஷன் எப்படி, அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் எப்படி, கான்ஷியஸ்னஸ் எப்படி, இன்டெலிஜென்ஸ் எப்படி, இது எல்லாத்தையும் பற்றி நமக்கு நிறைய படிப்பினைகளை கொடுக்குது. அல்லாஹ் ஆதமுக்கு மொழியை மட்டும் கற்றுக் கொடுக்கல, உலகை கருத்தாக்கம் திறனை கற்றுக் கொடுத்தான். ஸோ இது நவீன காக்னிட்டிவ் சயின்ஸ்க்கான முக்கிய முன்மாதிரி என்று சொல்லலாம். அடுத்து ஆந்த்ரோபாலஜி இல்லைங்களா, ஹியூமன் சிவிலைசேஷன், மனித நாகரிகம். மொழி இல்லாமல் எந்த ஒரு நாகரிகமும் கிடையாது, சட்டங்களும் கிடையாது, ரிலீஜியன் டிரான்ஸ்மிஷனும் கிடையாது, சயின்ஸும் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு வந்து ஒரு நாகரிகத்துடைய எழுச்சி மேலும் உருவாக்கத்தை பற்றி நம்ம நிறைய தெரிந்து கொள்ளலாங்க. ஸோ மனிதனை பற்றிய உண்மைகளை முன்கூட்டியே 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல் குர்ஆன் சொல்லிடுச்சிங்க. ஆனால் இன்னைக்கு தான் மனுஷன் நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். குறிப்பாக ஹியூமன் லாங்குவேஜ், மொழி என்பது வந்து எவ்வளோ யூனிக்கானது, தனித்துவமானது என்று. ஸோ இது மனுஷனுக்கு வந்து பெயரிடக்கூடிய திறன், அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், சிம்பாலிக் லாங்குவேஜ் இருக்கிறத காட்டுது. ஸோ வந்து இன்று லிங்குவிஸ்டிக்ஸ் மற்றும் காக்னிட்டிவ் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மனித மொழி வந்து மிருகங்களுடைய சவுண்ட்ஸ் மாரி கிடையாது, அதுக்கு வந்து ரிகர்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. சிம்பாலிசம், கிராமர், அப்ஸ்ட்ராக்ஷன் இது எல்லாமே இருக்கு, இதெல்லாம் தனித்துவம் என்று சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நவம் குரோம்ஸ்கி என்ன சொல்றாருன்னா, மனித மொழி என்பது யூனிக்லி ஹியூமன் ஃபேக்கல்ட்டி என்று சொல்றாரு. ஸோ 1400 வருஷத்துக்கு முன்னாடியே மனிதனுடைய தனிப்பட்ட கௌரவம் அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று அல் குர்ஆன் சொல்லுது, மனிதனுடைய மொழியை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா,
மொழியியல் வந்து அதை வேறு டெர்மினாலஜியில் பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்கன்னா, மாடர்ன் காக்னிட்டிவ் சயின்ஸ் வந்து லாங்குவேஜ் ஷேப்ஸ் தாட் என்று சொல்கிறாங்க, கேட்டகரைசேஷன் ஷேப்ஸ் பர்செப்ஷன் சொல்லுவாங்க. இதனை தான் வந்து சாஃபர் ஓர்ஃப் ஹைப்போதிசிஸ், கன்செப்சுவல் காக்னிஷன் போன்ற தியரிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுதுங்க. ஸோ அல் குரான் வந்து மொழியை வந்து வெறுமனே பேசக்கூடிய கருவி என்று மட்டும் சொல்லலை, சிந்தனை மற்றும் அறிவுடைய அடித்தளம் என்று சொல்லி காட்டுது. இன்னைக்கு எல்லா அறிவியலும் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் மீது தான் இயங்குது இல்லைங்களா? பயாலஜிக்கல் டாக்ஸானமி ஆகட்டும், கெமிக்கல் நேம் ஆகட்டும், டேட்டா சிஸ்டம்ஸ் ஆகட்டும், கம்ப்யூட்டர் வேரியபிள்ஸ் ஆகட்டும், ஏஐ லேபிளிங் ஆகட்டும், எல்லாமே. ஆனால் மனித நாகரிகத்துடைய அறிவியல் வந்து அடித்தளம் வந்து பெயரிடல்லையும் வகைப்படுத்துதலையும் இருக்குதுன்னு சொல்லி குரான் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் மூலியமா சொல்லி காட்டுது. மொழி இல்லை என்றால் மனித நாகரிகமே கிடையாதுன்னு சொல்லி ஆந்த்ரோபாலஜி சொல்லுது. குரான் மனிதனுடைய முதல் கௌரவமாக மொழி அறிவை காட்டுகிறது. ஸோ மாடர்ன் சயின்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, லாங்குவேஜ் சடனாக எப்படி உருவாச்சு, சின்டாக்ஸ் எப்படி உருவாச்சு, சிம்பாலிக் மீனிங் எப்படி உருவாச்சு என்று இந்த கேள்விகள் வந்து பதில் சொல்றதுக்கு மாடர்ன் சயின்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஆனால் இதை வந்து அல்லாஹ் குரான்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான் இல்லைங்களா? லாங்குவேஜுடைய ஆரிஜின் என்ன, மொழியுடைய ஆரம்பம் என்ன என்று முன்னாடியே சொல்லிட்டான். சிம்பிளாக மொழி என்பது நான் கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான். ஸோ இன்றைக்கு மனித மொழி, சிம்பாலிக் திங்கிங், காக்னிஷன், கிளாசிஃபிகேஷன் ஆகியவற்றை பற்றி மாடர்ன் சயின்ஸ் வந்து ஆழமாக ஆய்வு செய்து பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் மனிதனுடைய அறிவு, மொழி, பெயரிடக்கூடிய திறன் ஆகியவற்றை அவனுடைய கௌரவத்துடைய அடிப்படை என்று அல் குரான் 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தின் மூலியமாக நமக்கு எடுத்து காட்டுச்சு.